Monica Productions சுபாஸ்கரன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் ஏஆர் ஜீவா இயக்கத்தில் அனுபமா பரமேஸ்வரன் நடிப்பில் லாக்டவுன் டிசம்பர் 5 முதல் திரையரங்குகளில். சென்னை வால்டாக்ஸ் ரோடு பகுதியில் 40 ஆண்டுகளாக வசித்து வரும் மக்கள் தங்களின் வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்ததால் அவதிப்பட்டு வருகின்றனர். மேலும் தங்களுக்கு இதே இடத்தில் வீடு கட்டித்தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதுகுறித்து அப்பகுதி மக்களிடம் நமது செய்தியாளர் ரஃபீக் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். சென்னை சென்ட்ரல் வால்டெக்ஸ் ரோடு உட்பார்ட் பகுதியைச் சேர்ந்த சுமார் 1000க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் இங்கு வசித்து வருகின்றனர். தொடர் கனமழையின் காரணமாக எந்த ஒரு அதிகாரிகளோ அல்லது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளோ வந்து ஏறெடுத்து வந்து பார்ப்பது என மனவேதனையுடன் இருக்கக்கூடிய பகுதி மக்கள் குற்றம் சாட்டு முன்வைத்து வருகின்றனர். இது குறித்து இந்த பகுதியில் வசித்து வரக்கூடிய பத்மாவதி என்கிற பெண்மணி கேட்டு வருவோம். இது வரைக்கும் யாரும் ஒருத்தர் வந்து எங்களை பார்க்கல, என்ன ஏதுன்னு கூட கேட்கல சார். மழை நாங்கள் சாப்பாடு கூட இல்லாமல் நாங்கள் உள்ளே இருக்கிறோம். ஒரு கடைக்கு போக முடியல, ஒன்றும் போக முடியல. பிள்ளைங்க குழந்தை குட்டி இல்லாத கரண்ட்டு வர வந்து போகுது. சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நாங்கள் உள்ளே இருக்கிறோம் 10-15 நாளாக சார். இது வரைக்கும் நாங்கள் எந்த ஒரு கட்சிக்காரோ எந்த ஒரு யாருமே எங்களை வந்து பார்க்கல. நாங்கள் என்ன சொல்ல முடியும் சார்? அது இல்லாமல் உணவுக்கு வழி இல்லாமல் ரொம்ப தவிர்த்து சூழ்நிலை, அதுக்கான பின்வலிக்கு எந்த அளவுக்கு சந்திச்சு வருவீங்க, அதுக்கு பற்றி சொல்லுங்கள். என்ன பண்ணுறோம் நாங்கள் ஏதோ எங்கள் வீட்டில் இருக்கிறத மழையில் தண்ணியில் காற்றுல நாங்கள் போய் அண்ணாண்ட போய் கடைக்கு போயிட்டு தான் வாங்கி வந்து சாப்பிட்டு இருக்கிறோம். இது வரைக்கும் நாங்கள் யாரும் வந்து இந்த இடத்துல வந்து என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க ஒருத்தர் கூட நாங்கள் எங்களை விசாரித்து கேட்டதில்லை. இது போல் இருந்தால் எப்படி சார்? நாங்கள் இந்த கட்சி வரோம் அந்த கட்சி வரோன்றாங்க. எந்த கட்சியும் வந்தால் எங்களுக்கு என்ன சார்? நாங்கள் கஷ்டப்பட்டால் தான் நாங்கள் சாப்பிட போகிறோம். யாராலையும் எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார். கேட்டால் அந்த இடத்த எடுக்கணும் அது எடுக்கணும், பகுதி இந்த நல்லா இல்லை அது இல்லைன்னு மட்டும் பேசுகிறாங்க. மற்றது உள்ளே வந்து என்ன ஏன்னு கேட்கறதுக்கு இல்லை. ஆனால் கட்சிக்கு மட்டும் வர்றதுக்கு மட்டும் கரெக்டாக இருக்கிறாங்க. மற்ற மக்களுங்க என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு இன்னும் எந்த யாருமே ஒருத்தர் கூட வந்து என்ன ஏதுன்னு விசாரிக்கல. அப்படி இருந்தால் நாங்கள் எப்படி சார்? நாங்கள் எந்த கட்சியை பார்த்து நாங்கள் போய்க்க முடியும்? நாங்கள் மட்டும் கஷ்டப்பட்டால் தான் நாங்கள் சாப்பிட முடியும். யார் சொல்லுங்கள்? மழை வந்து வீட்டு ஃபுல்லாக தண்ணி வந்து ஒழுகிக்கினே இருக்குது. எங்களுக்கு எந்த வசதியும் இல்லை. இங்கே தண்ணி வீட்டுக்குள்ளே வருது. கொசு இருக்குது நிறைய. நைட் ஆனால் கொசு நிறைய முக்கிது. இந்த மழை பெய்யறதுனால இன்னும் அதிகமாக இருக்குது. சாப்பாடில் அதெல்லாம் எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க. கட்சிக்காரங்க எடுத்துன்னு வந்து கொடுக்குறாங்க சாப்பாடெலாம். நாங்கள் இந்த இடத்துலையே கேட்குறோம். நாங்கள் அவங்க இன்னும் எந்த பதிலும் எங்களுக்கு சொல்லலை. ஆமாம், இதே இடத்துல கேட்குறோம். ஏன்னா எங்களுக்கு வந்து வெளி இடத்துலலாம் போனால் பிழைக்க முடியாது. இங்கே இருந்தால் தான் நாங்கள் பிழைக்க முடியும். தண்ணி இப்போ ரோட்டு தண்ணி உள்ளே வருது. நாங்கள் இருக்கிற 30-40 வருஷமாக அந்த இடத்த ஃபுல்லாக வீடெல்லாம் அப்படி சாயுது. அதான் 30 வருஷமாக இருக்கும், 30-35 வருஷமாக இங்கே இருக்கிறோம் நாங்கள். இதே இடத்த எங்கள் வீடு இருந்தால் நல்லா இருக்கும். வேறு எங்கேயும் எங்களுக்கு தேவையில்லை. வால்டெக்ஸ் ரோடு பொறுத்தவரையில் இந்த இடத்துல மெயின் ரோட்டில் கொஞ்சம் அதிகமாக தண்ணி நிற்கும். அதிகமாக தண்ணி நிற்கிறது கிட்டத்தட்ட ஒரு 3-4 வருஷமாக ரொம்ப அதிகமாக தண்ணி நின்றுது. இப்போது இந்த வருஷம் ஓரளவுக்கு பரவாயில்லை. ரெண்டாவது வந்து இங்கே கிட்டத்தட்ட நான் பிறந்தது, எங்கள் அப்பா பிறந்தது கிட்டத்தட்ட ஒரு 3-4 தலைமுறையாக இங்கே இருக்கிறோம். நாங்கள் இங்கேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த இடமே கொஞ்சம் எல்லா சௌகரியமும் எல்லாமே கொஞ்சம் வேலை வாய்ப்பும் சரி, எந்த ஒரு விஷயமும் சரி, எல்லாமே நல்ல முறையாக போயிட்டுருக்கு. ஸோ அமைச்சரும் சரி, மேயரும் சரி, நம்ம தளபதி அவர்களும் சரி இந்த இடத்துல வந்து இடிச்சிட்டு புதுப்பிச்சுக்கு தரேன்னு சொல்லியிருந்தாங்க. காலி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாங்க. இதே இடத்துல தரேன்னு சொல்லியிருந்தாங்க. இதே இடத்துல கட்டி கொடுத்தாங்கன்னா எங்களுக்கு இன்னும் நல்லாயிருக்கும். ஏன்னா பசங்க படிப்பு வசதிக்கும் சரி, மற்ற எல்லாத்துக்கும் சரி, எல்லாத்துக்குமே பக்கத்தில் இருக்கிறதுனால எங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. எங்கள் ஹாஸ்பிட்டல் போனாலும் ஒரு எமர்ஜென்சி இங்கேருந்து தூரமாக இருந்ததுன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இங்கேயே கட்டித்தரேன்னு சொல்லியிருக்காங்க. அது ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு இதே இடத்துல இப்போது பசங்க வந்து கிட்டத்தட்ட முன்னே இருக்கிறத விட இப்போ அதிகமாக பசங்க இருக்காங்க. இந்த ஊர் உள்ள ரொம்ப அதிகமான பசங்க இருக்காங்க. எல்லாமே ஸ்போர்ட்ஸு ஒரு டேலண்ட்டோடு தான் இருக்காங்க. டேலண்ட் இல்லாதெல்லாம் இல்லை. எல்லாருமே ஒரு நாலேஜ் பர்சனாக ஃபஸ்ட்டு படிப்பு இல்லை, இப்போ படிப்பும் பசங்க படிக்கிறாங்க. ஒரு ஸ்போர்ட்ஸ்லேயும் ஒரு இதுவாக இருக்காங்க. அதனால் இங்கே வந்து எங்களுக்கு போதுமான வசதி வீடு கட்டி கொடுத்து இங்கேயே ஒரு நல்ல கிரவுண்டு, ஒரு நல்ல ஒரு ஜிம்மு, ஒரு பாக்ஸிங் கிளாஸு, அந்த மாதிரி கொஞ்சம் ஃபியூச்சர்ஸ்லாம் பண்ணி கொடுத்தா இன்னும் நல்லாயிருக்கும்.